ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவர் கிவ் அப் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக வெறும் இந்த அந்த ஸ்டெனோடைபிஸ்ட் கவுன்சிலிங் வீடியோஸ் மட்டும் போட்டதுனால நம்மளால் இந்த யூனிட் 8 ஆப்டிடியூட் அந்த வீடியோஸை நம்ம முதல்ல கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த கவுன்சிலிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுனால இது வந்து ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். முதல்ல வந்து யூனிட் 8, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் இனிமேல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் இல்லை மே மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ குரூப் 2க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், குரூப் 4 வரப்போதா குரூப் 2 வரப்போதா அப்படிங்கிறது. எனிவிச் வேஸ் எது வந்தாலும் நமக்கு தேவையானதான் இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ வரப்போகிற எக்ஸாம் என்னது அப்படின்னு நமக்கு தேவையில்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நம்ம ஆல்ரெடி 6th and 7th வந்து வீடியோஸ் போட்டாச்சு. யூனிட் 8 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்க திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 திருக்குறள் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருக்குறள் கண்டிப்பாக வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாமில் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 7 to 8 அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி அதுதான் வந்து உங்களோட வெற்றியை தீர்மானம் பண்ணுற கொஸ்டினாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா நார்மலாக குரூப் 1 குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் ரொம்ப படிக்காத பேப்பராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ரிலேட்டடாக இருக்கும். மற்ற ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக நம்ம கூட ஈக்குவலாக கம்பீட் பண்ணுவாங்க. இந்த தமிழ் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து படிச்சிருப்போம். குரூப் 4க்கு போன குரூப் 2 வரைக்கும் அதில் வந்து நம்ம தமிழ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க படிச்சிருக்காத ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போடுறீங்களோ அது கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸ் கிட்ட உங்களை கொண்டு போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால் திருக்குறளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் 6 to 12 இருக்க திருக்குறள் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும், நீங்கள் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம மாடல் கொஷின் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அது என்ன மீன் பண்ணுது, இல்லை பர்டிகுலர் வேர்டு அதில் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோஸை திருப்பி திருப்பி கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு நீதி நூல் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு வாழ்வியல் நூல். நீதியை மட்டும் சொல்கிறது இல்லை, ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். நீங்கள் திருக்குறள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சொல்லப்படாத விஷயங்களே வந்து இருக்காது, எல்லா விஷயமுமே அதில் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அது எல்லா மக்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அறக்கருத்துக்களை வந்து கொண்டு இருக்கும். அறம் அப்படின்னா நீ ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் அறம். ஸோ அதை பற்றி சொல்கிற நூலாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொன்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் திருவள்ளுவ மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆசிரியர்கள் வந்து திருக்குறளை பற்றி புகழ்ந்து எழுதின எல்லாத்தையுமே வந்து அதில் வச்சுருப்பாங்க. மொத்தம் 55 பாடல்கள் வந்து அதில் இருக்கும். 53 ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. 55 பாடல்கள் வந்து அதில் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். மொத்தம் 55 பாட்டு வந்து திருவள்ளுவ மாலையில் இருக்கும். ஓகே, ஸோ திருக்குறளில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடுவு நிலைமை பற்றி சொல்லியிருப்பாங்க 2 திருக்குறள். அதை ஃபஸ்ட் பார்த்துடலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நடுநிலைமையில இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற புகழ். ஒருத்தர் இல்லாதப்ப அவங்களுக்கு இருக்கிற புகழை வச்சு தான் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது. இப்போ நிறைய பேரை வந்து நம்ம புகழ்ந்து பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம், காமராஜர் அவர்களெல்லாம் நம்ம ரொம்ப புகழ்ந்து பேசுகிறோம். அது எப்படி அப்படின்னா அவங்க வாழும்போது என்ன மாதிரியான நடுநிலைமையோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். ஸோ ஒருத்தவங்க வாழும்போது நடுநிலைமையோட வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பழி இருக்கா புகழ் இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நடுநிலைமை. இப்போ நார்மலாக கொஸ்டின் எப்படி வரலாம்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அது எந்த தலைப்பு கீழே வரும், எந்த இயல் கீழே வரும் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து நடுநிலைமை கீழே வந்து இருக்கு. எந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்குன்னு கேட்டாங்கன்னா நடுநிலைமை. தக்கார் தகவிலார்
உள்ளார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் அப்படின்னா மீதம். அவர் போனதுக்கு அப்புறம் இருக்கிற மீதத்தால வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2வது திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உவமை அணி. அணி நம்ம படிக்க தேவையில்ல. அணி நம்ம குரூப் 2ல வராது. ஸோ ஏன்னா இலக்கணம்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் திருக்குறள் மட்டும் தான் நமக்கு தேவை. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். இங்க சொல்ற அந்த கோல் அப்படிங்கிறது அவங்க சொல்றது துலாக்கோல். துலாக்கோல்னா எடை மெஷின். நம்ம வச்சிருப்போம் இல்லையா? 2 தட்டு இருக்கும். கடைங்கள் எல்லாம் பார்ப்போம். 2 தட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து துலாக்கோல். அது மாரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நடுநிலைமையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உவமைப்படுத்தி சொல்லி உவமைனா எக்ஸாம்பிள். ஒண்ண கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், அந்த துலாக்கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அழகு. அது மாரி அந்த கோல் எப்படி நீங்க வெயிட்ட வச்சீங்கன்னா கரெக்ட்டா நிக்குது. அதே மாதிரி நம்ம யார் பக்கமும் பேசாம நடுநிலைமையில இருந்தோம் அப்படின்னா, அதுதான் ஒரு சான்றோருக்கு அழகு. ஸோ சான்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலைமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது 2மே நடுநிலைமை பத்தி சொல்லியிருக்காங்க. தக்கார் தகவலார் அப்படின்னா என்னன்னா, நீங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட எச்சம் வந்து நீங்க புகழ் தருதா, இது பழி தருதா அப்படிங்கிறத வச்சு நீங்க நடுநிலைமையா இருந்தீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ப கோல் எப்படி சமமா ஒரு பொருள அளவு காட்டுதோ, அதே மாதிரி நடுநிலைமையோட இருந்தா அதுதான் வந்து சான்றோர்க்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கூடா ஒழுக்கம். அதுல வந்து 2 திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியுந்தோல் போர்த்து மேய்ந்தற்று மானத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்தது போன்றது ஆகும். அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனசு இல்லை. நான் ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு ஒர்க் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனசு இல்லை. என்னால வந்து ஒழுக்கத்தோட இருக்க முடியல அப்படின்னா, நான் எவ்வளவுதான் தவம் எடுத்தாலும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா, புலி தோலை போர்த்தி கொண்டு பசு வந்து பயிரெல்லாம் வந்துட்டு மேய்ஞ்சது மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாரி. ஒருத்தவங்க வந்து தன்னோட மனத வலிமையா வச்சுக்க முடியாட்டி, ஒழுக்கமா இல்ல அவங்களால இருக்க முடியல அப்படின்னா, அவங்க என்னதான் தவம் புரியிற மாரி வேஷம் போட்டாலும், அது வேஸ்ட்டு அப்படிங்கிறத அவர் உவமை சொல்லியிருப்பாரு. புலி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு பயிரெல்லாம் சாப்பிடுற மாரி, அது வந்து வேஸ்ட்டு எதுக்குமே யூஸ் இல்ல. கண்டுபிடிச்சுருவாங்க மத்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது கூடா ஒழுக்கம். ஓகே. கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்பு அப்படிங்கிறது நேரா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஆனா நேரா இருந்தாலும், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கொடியதாக இருக்கும். மத்தவங்கள வந்து குத்தி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும். ஆனா, யாழ் பார்த்தீங்க அப்படின்னா, வளைஞ்சு தான் இருக்கும். ஆனா, அது இனிமை தருது. அதேபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல், செயல் அவங்க பண்ற செயல வச்சு உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத வச்சு எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, அம்புங்கிறது வந்து நேரா இருக்க மாரி தான் இருக்கும் அழகா. ஆனா, அது என்ன பண்ணும்? ஒருத்தவங்கள வந்து குத்தி காயப்படுத்தும். அதே யாழ் பார்த்தீங்க அப்படின்னா, வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா, அது வந்து இனிமை தரும். அதனால மக்களோட பண்புகள அவரவர் தோற்றம், பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடா ஒழுக்கம்ல 2 பார்த்துருக்கோம். நடுநிலைமையில 2 பார்த்துருக்கோம். ஸோ இந்த குறள் எந்த தலைப்பு கீழ வருது அப்படிங்கிறதையும் நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, திரும்பி திரும்பி படிக்கிறது மூலமா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது கல்லாமை பத்தி சொல்லியிருக்காரு. அம் உலர் என்னும் மாத்திரையர் அல்லா பயவாக் கலர் அணையர் கல்லாதவர். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னா, கலர் அப்படின்னா எதுக்குமே பயன்படாத ஒரு நிலம். அதுதான் வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னா, கல்லாதவர் அப்படின்றது கல்வி இல்லாதவங்க. அதுதான் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. படிப்பு இல்லாதவங்க. ஸோ அது யாருக்கு அவங்க எத மாரி அப்படின்னா, கலர் நிலம், வேஸ்ட்டான இடத்த போன்றவங்க. அவங்க இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை தவிர, அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத அதோட சொல்றாரு. அடுத்தது, விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரொடு ஏனையவர். கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டுக்கு இணையானது. ஸோ படிச்சவங்க, படிக்காதவங்க அப்படின்றது மனுஷங்க
விலங்குகள். அதாவது மனிதன் அப்படின்றவன் பண்பட்டு இருக்கணும். அதே மாரி தான் படிச்சவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பண்பட்டு இருப்பான். ஸோ விலங்கு வந்து பண்பட்டு இருக்காது. அதுக்கு வந்து தெரியாது. 6 அறிவு கிடையாது. ஸோ அதே மாரி கல்லாதவங்களும் விலங்கு மாரி அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கல்லாமைய வச்சு 2 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. விலங்குட மக்களனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஸோ கல்லாதவர், கற்றவர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கும். இந்த கீவேர்ட வச்சு நம்ம வந்து அது எந்த தலைப்பு கீழ வருது, கல்லாமை அப்படிங்கிறது கீழ வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குற்றம் கடிதல்ல அடுத்த 2 திருக்குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். அதாவது ஒருத்தருக்கு பழி வரத்துக்கு முன்னாடியே வருமுன்னர் காவாதான். காவாதான்னா காவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ப வந்து பார்த்துக்கல அப்படின்னா, அது வந்து நெருப்பின் அருகில் வைத்த வெக்கப்போர் போல வேஸ்ட்டா போயிடும். வைத்தார் போல கெடும். எரிமுன்னர் வைத்தார் போல் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. பழிவதற்கு முன்னே சிந்தித்து தம்மை காத்துக் கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி எது கீழ வருது அப்படின்னா, குற்றம் கடிதல். அதாவது குற்றமே வராம நம்ம நடந்துக்கிறோம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. ஸோ பழி வரதுக்கு முன்னாடியே நீங்க ஒழுங்கா இல்லாட்டி, அது எப்படி ஆயிடும் அப்படின்னா, நெருப்புக்கு முன்னாடி வச்ச வைக்கோல் மாரி தான். எப்ப வேணா நெருப்பு புடிஞ்சு உங்களோட பேர் வந்து வேஸ்ட்டா போயிடும் அப்படின்றத சொல்றாரு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அதாவது தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கணும். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத முதல்ல நீக்கணும். அதன் பின் மற்றவர்களோட குற்றத்த ஆராய்ந்து அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. ஸோ நம்மளே தப்பு பண்ணிட்டு மத்தவங்கள போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதோட பழி நம்ம மேல தான் வரும் இல்லையா? அதே மாரி தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவன் முதல்ல நீங்க ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும். நம்மள நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து அவர் சொல்றாரு. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கணும். அதன் பின்னாடி தான் நீங்க வந்து மற்றவங்களோட குற்றத்த ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடைநறிதல். ஸோ நம்ம எங்க இருக்கோம்? இடைநறிது பேசுதல்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி இடைநறிதல். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து பேசணும். அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. அது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இந்த வேலைய செய்யலாமா, செய்யக்கூடாதா? அப்படின்னு ஆராயாம நான் அந்த வேலைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தொடங்கற்க எவ்வினையும், வினை அப்படின்னா செயல். அதாவது தொடங்காதீங்க. எந்த செயலையும் நீ இருக்கிற இடத்த ஆராயாம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான குறள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். நெடுந்தேர்னா பெரிய தேர் அப்படின்னு அர்த்தம். அதாவது வலிமையான வீல்கள், அதாவது அந்த சக்கரம் இருக்கும் இல்லையா? உடைய தேரா கூட இருக்கட்டும். ரொம்ப ஸ்ட்ராங்கான தேரா கூட இருக்கட்டும். அத எடுத்துட்டு போய் நீங்க கடல்ல விட்டீங்கனாலும் ஓடாது. அதே மாரி ஒரு பெரிய கப்பலா இருக்கட்டும். அந்த கப்பல கொண்டு வந்து நீங்க தரையில விட்டாலும் தரையில ஓடாது. ஸோ தேருக்கு அ நம்ம நார்மல் ரோட்வேஸ்ல தான் வந்து அதுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி. அதே மாரி நாவாய்ன்னு எடுத்தீங்கன்னா, நாவாய் அப்படின்னா இந்த இடத்துல கப்பல் அப்படின்னு அர்த்தம். நாவாய் வந்து கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ல விட்டா தான் அதுக்கு வந்து சிறப்பா இருக்க முடியும். ஸோ அவருக்குரிய இடத்தில் இருந்தா தான் அவங்கவங்க சிறப்போட செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இந்த 10 குறள். ஸோ இந்த 10 குறள் பார்த்தீங்க அப்படின்னா, இடைநறிதல் பத்தி சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல நம்ம ஆராய்ஞ்சு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. இடைநறிதல், குற்றங்கடிதல் குற்றங்கடிதல் பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்லாமை. படிக்கலன்னா நீங்க கலர் நிலம் போன்றது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. அதோட நீங்க வந்து விலங்கு மாரி, வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் வந்து வேற வேற ஃபார்ம்ல சொல்லியிருக்காரு. கலர் நிலம்னாலும் வேஸ்ட் லேண்ட் தான். விலங்குனா அப்படின்னா பண்படல அப்படிங்கிறத வச்சு அத சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த 2 பார்த்தீங்கன்னா, கூடா ஒழுக்கம். ஸோ நம்ம வந்து ஒருத்தர அ இருக்கிறத வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அதே மாரி என்னதான் நீங்க இப்ப வந்து அம் வேஷம் போடுற மாரி, ஆ நல்லவங்க மாரி வேஷம் போட்டாலும், அது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறத வந்து அந்த 2 கூடா ஒழுக்கம்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நடுநிலைமை. நடுநிலைமை அப்படிங்கிறது, நீங்க நடுநிலைமையோட இருந்தீங்க அப்படின்னா, பின்னாடி காலத்தில உங்கள வந்து பெருமையா பேசுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார். இதுதான் இந்த 10 குறள். ஸோ அடுத்த டெர்ம் 2ல இருக்க 10 குறள் நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஏன்னா ரொம்ப டம்ப் பண்ணாலும் நமக்கு சரியா புரியாது. ஓகே அடுத்தது ஆ திருவள்ளுவர பத்தி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் மாரி சொல்றேன். ஸோ திருவள்ளுவர பார்த்தீங்க அப்படின்னா, பெருநாவலர், முதற் பாவலர், நாயனார் அப்படின்னு வந்து அவர சொல்றாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு சாரி முற்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அறல், அறம், பொருள், இன்பம் அப்படின்னு இந்த நூல வந்து
பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3 பகுதிகள். எத்தனை பகுதிகள்னு கேட்டாங்கன்னா 3, எத்தனை இயல்னு கேட்டாங்கன்னா 9 இயல் மொத்தம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில தமிழ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ திருக்குறள இங்க கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேபி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அறம், பொருள், இன்பம் இதுல வந்து 3 பகுதிகள் இருக்கு. 3 பகுதிகள்ல 9 இயல் வந்து இருக்கு. ஸோ அந்த இயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம் அறம், பொருள், இன்பம். அறத்துல 4, பொருள்ல 3, இன்பம்ல 2. ஸோ 4, 3, 2 ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வருது. மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா 9 வந்து வரும். ஸோ அறம், பொருள், இன்பம் 3 பகுதிகள்ல பகுதிகள்னு கேட்டா 3, இயல்னு கேட்டா 9. ஸோ அறத்துப்பால்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். ஸோ இது வந்து இந்த 4 இயல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்பால். பொருட்பால்ல அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். அதாவது அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். ஸோ இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அரசியல்ல இருக்க அமைச்சர்கள் எல்லாம் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் வந்துரும். பொருட்பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொருள். அதாவது நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது தான் வந்து பொருட்பால். அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். இத எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரசியல்ல இருக்க அமைச்சர்கள்லாம் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா பொருட்பால் ஈஸியா ஞாபகம் வந்துரும். மத்த 4 இயல்ல மீதி எத ஆப்ஷன்ல குடுத்தாலும் அறத்துப்பால். மேபி இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் இது கூட இல்லறவியல் சேர்த்து இது வந்து ஆட் மேன் அவுட் கண்டுபிடிக்கிற மாரி கேட்கலாம். இல்லாட்டி ஏதாவது 3 ஆப்ஷன குடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாரி மேட்ச் பண்ண சொல்லலாம். இன்பத்துப்பால் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். களவியல், கற்பியல் இது 2 தான் வந்து இதுல வரும். ஸோ இத ஞாபகம் வச்சுட்டா வேற எது பேலன்ஸ் இருந்தாலும் அது அறத்துப்பால்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல நீங்க அறத்துப்பால 4ம் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது புகழாலும், பழியாலும் அறியப்படுவது எது? அப்படின்னு நம்ம பார்த்தா நடுநிலைமை. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எச்சி தக்கார் தகவிலார் அந்த திருக்குறள் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா, கல்லாதவர்கள். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கிறது. மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இந்த வீடியோவ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான யூனிட். கண்டிப்பா வந்து நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம இதுலருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.